வெல்கம் டு சூரி vlogs. ஸோ இப்போ நான் எங்கே வந்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இது எங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பில்டிங் பேர் என்னதுடா? அது வெளியே போய் காமிச்சிக்கலாம், எனக்கு தெரியல. நாங்கள் பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, அர்ஜென்டினா மேட்ச் பார்க்க வந்திருக்கோம். ஃபுட்பால் மேட்ச் அர்ஜென்டினா வர்சஸ் இங்கிலாந்து. ஸோ நானு ஏதோ தலைமை வந்துக்கிறா போல. இவர் வந்து செலிபிரிட்டி. ஆனால் ரொனால்டோ ஃபேன் நான். ரொனால்டோ தீய சக்தி. ரொனால்டோ ஃபேன். ஆனா மெஸ்ஸியோட ஹேட்டர்லாம் கிடையாது. ரொனால்டோ ஃபேன். சரி, யாரு அர்ஜென்டினாவா இங்கிலாண்டா? ஐ திங்க் சோ இங்கிலாந்து ஜெயிப்பாங்கன்னு. இங்கிலாந்து வந்து இந்த vlog ஃபுல்லா எதிர்பார்ப்பு இங்கிலாந்துக்கு எதிர்பார்க்கறாரு. அவர் எதிர்பார்க்கட்டே எங்க தலைவர் வந்து செதறோட போறாரு. ஸோ இந்த விளாக்ல என்ன பண்ணலாம்னா, நாங்க மேட்ச் ஸ்கிரீனிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பார்க்க போறோம். அதுக்கப்புறமா மேட்ச்ல இந்த ஃபுட்பால் பத்தி உங்களுக்கும் நிறைய சில விஷயத்தெல்லாம் நாங்க காட்டுறோம். எங்களுக்கு கொஞ்சம் தெரியாது, அதெல்லாம் நீங்க பாருங்க, நல்லா இருக்கும். நம்பர் தெரியாதுப்பா நண்பர்களே. அர்ஜென்டினா ஜெயிக்கணும்னு மச்சான் சாமி எல்லாம் கும்பிடுறான். சாமி எப்படியாச்சு அர்ஜென்டினா தோக்கணும், மெஸ்ஸி ஜெயிக்கணும். இங்கிலாந்து ஜெயிக்கணும், அர்ஜென்டினா தோக்கணுமா மெஸ்ஸி ஜெயிக்கணுமா? அப்படி ஜெயிக்க முடியாதுல்ல. அர்ஜென்டினா வந்து தோக்கணும், மெஸ்ஸி இங்கிலாந்து வந்து ஜெயிக்கணும், மெஸ்ஸி வந்து தோக்கணும். இல்லைன்னா மெஸ்ஸி வந்து ஜெயிக்கணும், இங்கிலாந்து வந்து தோக்கணும். ஏதாவது ஒண்ணு ஆகணும். பைத்தியம் 84 பேர் சொல்லுங்க. சூர்யா பேர்ல எழுதுங்கோ, ஒட்டேரி நரி பேர்ல எழுதுங்கோ. சூர்யா நம்பர் வந்து 1 2 3 4 நம்பர் சொல்றா. மெஸ்ஸி தேர்றாரு, மெஸ்ஸி தான்டா இன்னைக்கு. அங்கர மெஸ்ஸி மட்டும்தான். ஸ்டார்கேஸ் துரியடா. ரெண்டு இருக்கே தல. அடி ஏதாவது அம்துன்னு இவன் வருவான். இரு 3 11 do not use lift. அவ்வளோ கஷ்டப்பட்டு மேட்சுக்கு போக வேண்டியதா இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சார். நான் வந்து வீட்டில் எவ்வளோ மேட்ச்லாம் பார்த்துக்கிறேன். நைட்டு தூங்காம கொள்ளாமலாம் மேட்ச் பார்த்துக்கிறேன். தூங்கினா மேட்ச் பார்க்க முடியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங். இதில் எப்படின்னா 2ஆ ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்களாம். மொத்தம் 80லேருந்து 90 பேர்கிட்ட வந்துக்கிறாங்களாம். ஸோ ஊன்னு கத்துவானுங்க. அர்ஜென்டினா கோல் அடிச்சா ஆவு, இங்கிலாந்து கோல் அடிச்சா வா சொல்லும் போதே வருது லிஃப்ட். ஏன் 1xல எடுத்தா வர மாட்டேங்குது? 11வது ஃப்ளோருக்கு போறோம் நண்பர்களே, வாழ்த்துக்கள். ஆமா போறோம். ஸோ என்னடா சருன்னு போது, இதே மாதிரி சருன்னு கோல் போனா நல்லா இருக்கும். அப்படியே அர்ஜென்டினா கோல் போனா நல்லா இருக்கும். நீ இங்கிலாந்துக்கு சப்போர்ட் தெரிஞ்சு அசிங்கமா பண்ணாத, சரியா? சப்போர்ட் இல்ல, அர்ஜென்டினா கோல் அடிச்சா நல்லா இருக்கும். ஸோ இப்போ ஃபுட்பால் பாத்தீங்கன்னா பேசிக் சொல்லணும் பாருங்க. 11 பேர் ஆடுவாங்க, சரியா? சப்பு வந்து 5 சப்பு மாத்தலாம். ஒரு 18 பேர் கிட்ட இருக்காங்கன்னே வச்சுக்கோங்க. இங்க பாரு எவ்வளவு கூட்டம். பெயிண்ட்ல அடிக்கிறாங்கடா. வெறுப்புடாடி தெரியாம போகுது. அப்புறம் நான் என்ன பண்ண, அதாவது எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய ஸ்கிரீனு, ரொம்ப பெரிய ஸ்கிரீனு. ஸ்கூல் ப்ரொஜெக்டர்ல காட்டுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது ஏமாற்றமா இல்லை, 2 கண்ணில் வச்சு எப்படி பாக்குறதுன்னு தெரியல இந்த ஸ்கிரீனை. இது ஏமாற்றமா இல்லை எப்படின்னு தெரியல. ஸோ அது வந்து நாங்கள் காட்டுறோம். நீங்க எதனா சொல்ல விரும்புறீங்களா ஸ்கிரீனை பார்த்து? ஸ்கிரீன் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இது பார்க்கறது 2 கண்ணு தேவைப்படாது, 4 கண்ணு தேவைப்படும். கண்ணாடிலாம் வாங்கிட்டு வந்துருக்கு. ஸோ அதான் ஃபுட்பால் வந்து 11 பேர் ஆடுவாங்க. அந்த 11 பேர் வந்து ஒரு பந்து அச்சின் சாவாங்க. அர்ஜென்டினா மட்டும் 12 பேர் ஆடுவாங்க. இது ஒன்னே சும்மா ரெஃப்ரியும் அர்ஜென்டினாக்கு தான். சரி, ஓகே. இப்போ வந்து இன்னைக்கு மேட்ச் சப்போஸ் அர்ஜென்டினா தோத்துச்சுன்னா இப்போ ரெஃப்ரி ஆப்போசிட்லனாரா இல்ல ரிக்டா இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க? இது மாதிரி எதனா சொல்லுவீங்களா? சொல்லுவோம், நாங்க நிறைய சொல்லுவோம். அது மட்டும் தோத்துட்டா மட்டும் ஆப்போனன்ட் டீம் நல்லா ஆச்சு, அவங்க மட்டும் ரெஃப்ரி கிடையாதுன்னா இருங்க. ஸோ 11 பேர் ஒரு பாலுக்காக அச்சின் சாவாங்க. ஸோ இதுதான் ஃபுட்பால். ஸோ இதுல என்னடானா இதுல வந்து நிறைய விஷயம் நடக்கும். அதெல்லாம் வந்து நான் ஒன்று உங்களுக்கு அப்டேட் பண்றேன். எங்க ஐயா ஆமாப்பா, இதேடா ஸ்கிரீனேடா போனதுக்கு அப்புறம் என்னடா எடுக்கிற? இதுதான் ஓகேவா? இப்போ வந்து அவங்க 4-2-3-1 இது வந்து ஒரு ஃபார்மேஷன். 4 டிஃபரன்ஸ், 2 மிட்டு, ஒரு அட்டாகிங் மிட்டு, ஒரு ரைட்டு லெஃப்ட்ல விங்கரு, அப்புறம் மேல ஸ்ட்ரைக்கர். அப்படியே இப்ப நம்ம டீமை காட்டுவாங்க தரமா. அதுதான் அர்ஜென்டினா தாறுமாறா காட்ட போறாங்க. கை வலிக்குதா? அப்படி என்ன காட்டு? கை வலிக்குது. விளாக் எடுக்கிற ஒரு விளாகரா இருக்கு, கை வலிக்குது அப்படின்னு. ஸோ ஆட போறது என்னமோ இங்கிலாந்து அர்ஜென்டினா. ஆனா இங்க எல்லாரும் மேட்ச் பார்க்க வந்தது பாத்தீங்கன்னா என் தலைவன் மெஸ்ஸி அதாவது 52% வந்து இங்கிலாந்து தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. யாருன்னா சொல்லாங்க.
மெஸ்ஸி தான் ஓகேவா. இங்கிலாந்து தான். ஹே மெஸ்ஸிடா. இங்கிலாந்து தான். மேட்ச மட்டும் மூட்டு பாடுறா எப்படி வின் பண்றோன்னு. நீ வின் பண்றோம் மண்ணில வந்து அப்படியே ஆம்லெட் போட போற மாசா. அங்க பாரு டிபால் பாரு காட்டுறாங்க பாரு. எந்த டீம் சப்போர்ட் பண்ண போற? புரியல. எந்த டீம் சப்போர்ட் பண்ண போற? நான் அந்த டீம் சப்போர்ட் பண்ணல. சொல்லு சும்மா சொல்லு. இங்கிலாந்து. சரி இங்கிலாந்துல ஒரு 5 பிளேயர் பேர் சொல்லு. தெரியாது. டீம்னே தெரியாம. இங்கிலாந்து டீம் வந்து ஏன் சப்போர்ட் பண்றேன்னா எனக்கு அர்ஜென்டினா வந்து ஜெயிக்கணும்னு ஆசை இல்ல, அதனால இங்கிலாந்து டீம் சப்போர்ட் பண்றேன். நான் வந்து ஃபேன்லாம் கிடையாது. சரி இங்கிலாந்து டீம் சப்போர்ட் பண்ணா அதை பத்தி என்ன தெரியணும்ல. எனக்கு தெரியாது, அதான் சொல்றேனே. ஆப்போனன்ட்ன்றதால தான் நான் வந்து சப்போர்ட்டே பண்றேன். அவன் யாரும் தெரியாது, எதிரிக்கு எதிரி நண்பன்ற அதான் எதுக்கு எதிரி? ரொனால்டோ ஃபேன் நீ, அதனால எதிரி. கரெக்டா? அப்படி கிடையாது, எல்லா டைமும் அர்ஜென்டினாவே ஜெயிக்கணும் அவசியம் இல்ல, இங்கிலாந்து டீம் ஜெயிக்கணும். ரொனால்டோ ஃபேன் ஒத்துக்கோ. அர்ஜென்டினாக்கு வந்து ஓவர் ஹைப்டா. யார் சொன்னா ஹைப்னு? ஹைப் எல்லாரும் சப்போர்ட் பண்றது அர்ஜென்டினா. நம்ம கொஞ்சம் ஆப்போசிட்டா, எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் எனக்கு பிடிக்காது, அதனால கொஞ்சம் ஆப்போசிட்டா. எல்லாரும் இந்த சைடு வந்து நல்ல சந்து போடானா போக மாட்டேன், மூத்த சந்து தான் போவாங்க. சொல்லு தல ஒரு 3 பேர் சொல்லு தல. 3 பிளேயர் பேர், ஃபுட்பால் பிளேயர் தானே? தெரியாதுடா, இப்ப பாத்து சொல்றேன். அதனால நான் இப்பவே கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம், பாத்துட்டு சொல்றேன். வெக்கமா இல்ல. நான் சொல்லிட்டேன் 5 பிளேயர். உங்களுக்கு தெரியுமா? நீ வந்து மெஸ்ஸி ஃபேன், அர்ஜென்டினா மெஸ்ஸி ஃபேனாமே. என்ன மேட்ச் என்னன்னே தெரியாமல ஒருத்தன் பாக்கத்து வந்துட்டான் கூட. அதுல வர ப்ளூ கலர் வேற போட்டு வந்து இங்கிலாந்துன்ற பத்தியா நீ? இங்கிலாந்து வேர்ல்டு மேப்ல எங்க இருக்கு கூட எனக்கு தெரியாது. ஆனா அர்ஜென்டினா பிடிக்காது, அர்ஜென்டினா எதிரின்றதுக்காக நான் சப்போர்ட் பண்றேன். அதான் எதனால எதிரி அததான் கேக்குறேன். ரொனால்டோ பிடிக்கும் அதனால அர்ஜென்டினாக்கு எதிரி, மெஸ்ஸிக்கு எதிரின்னு ஒத்துக்கோ. ஏன் அப்படி கிடையாது, அர்ஜென்டினா தான் ஜெயிக்கணும், அர்ஜென்டினா வெயிட் டீம், 3 தடவை கப் வச்ச டீம் நாங்க தான். சரி பிரேசில் 5 தடவை வச்சுக்குது, அதுக்கும் எதிரியா தான். ஆமா பாருப்பா, நான் ரொனால்டோ ஃபேனு, மெஸ்ஸி ஜெயிக்க கூடாது, அர்ஜென்டினா ஜெயிக்க கூடாது ஒத்துக்கோ. ஒத்துக்கிறேன்ப்பா, அப்படியே கூட அப்பா. அப்படியே இதுக்காக இந்த ரொனால்டோ ஃபேன்ஸ் எஜிப்துக்கு சப்போர்ட் பண்றது, சுவிட்சர்லாந்து சப்போர்ட் பண்றது, இப்போ இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்றீங்க. நான் வந்து சப்போர்ட் பண்ண வரல, மேட்ச்ல எப்படி தோக்குறீங்க, நீ எப்படி அழ போறன்றத பார்க்க வந்துரு. நீ அதெல்லாம் அழமாட்டேன் தல, ஆல்ரெடி கப் வச்சிருக்கோம், அதனால அழமாட்டேன். அதான் சொல்றேன், ஆல்ரெடி கப் வச்சா திருப்பி அடிக்க கூடாதுன்றதுக்காக அந்த மேட்சை பார்க்க அழவே மாட்டேன், ஜாலியா என்ஜாய் பண்ண வந்துக்கிறேன், தலைவனை பார்க்க வந்துக்கிறேன், என்ஜாய் பண்ணி தாறுமாறா போறேன், அவ்வளவுதான். எல்லா டைமும் ஜெயிச்ச உடனே ஜெயிக்க கூடாது இல்ல, ஜெயிக்காதவங்களும் கொஞ்சம் ஜெயிக்கணும்ல, அதனாலதான். ஜெயிக்காதவங்களும் ஜெயிக்கணுமா? இப்போ ஸ்பெயின் போயிருக்குல ஃபைனல்ஸ், அவங்களும் ஒரு கப்பு ஜெயிச்சிருக்காங்க, இங்கிலாண்டும் ஒரு கப்பு ஜெயிச்சிருக்கு, அர்ஜென்டினா 3 ஜெயிச்சிருக்குதுல. இப்ப யாரு போனாலும் கப்பு அடிச்ச டீம் தான், அதனால யாருமே ஜெயிக்க வேணாம். எல்லாரும் கிரிக்கெட் 3 தடவை அடிச்சுக்கிறீங்களா? இல்ல அப்படி இல்ல, எல்லாரும் கிரிக்கெட் ஆட சொல்லிடலாம். அர்ஜென்டினா 3 தடவை அடிச்சுக்குதுப்பா. ரைட் நண்பர்களே, மேட்ச் தொடங்க போகுது. இந்த வருஷமும் நம்ம தான் பாஸ் பண்றோம். சோ மேட்ச் தரமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவர் தான் ஹாரி கேன், இங்கிலாந்து பிளேயரு. சோ இது வந்து வெள்ளை கலர்ல இருக்குது இங்கிலாந்து, கருப்பு கலர்ல இருக்குது வந்து அர்ஜென்டினா, ஓகேங்களா? சோ மேட்ச் பாக்குறீங்கன்னா இப்படிதான் நீங்க பாக்கணும். 2 டீம் வந்து 2 கலர் ஜெர்சி போட்டிருப்பாங்க. ஸோ இப்படிதான் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 2 டீமும் உள்ள இறங்கும். நம்ம கிரிக்கெட் மாதிரி தான் போயிட்டு பேசிக் இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ என் தலைவன் மெஸ்ஸி உள்ள இறங்குறாப்புல. செய்க காட்டாங்க. டவர் இல்ல, நெட் இல்ல, டவர் இல்ல. மேட்ச் அர்ஜென்டினாயா? அதாவது பாத்தீங்கன்னா சுத்தி நிக்குது பாரு, திருப்பி பாடுறா, அவர் பாரு டைம் வேஸ்ட் பண்றாரா. எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் போட மாட்டாங்கடா. நோ, நான் வீட்லயே பார்த்து இருந்துட்டு இப்படி பண்ணாதீங்கண்ணா. ப்ரோ வருமா? இவர் வேற நம்பி வேற நான் வந்துட்டேன்டாடி, வீட்டுல G5 பார்க்காம வந்துட்டேன்டாடி. நோ, என்னண்ணா இது? அதாவது மேட்ச் வந்து பாக்குறதுக்கு எல்லாம் சோசோகுது. போறா அண்ணன் காட்டுறாரு போறா மேட்ச, மஜாவா ஆகுது. மெஸ்ஸி, லியோனல் மெஸ்ஸி இவர் தாங்க இங்கிலாந்து கோச். ஸோ ஒரு டீமுக்கும் ஒரு கோச் இருப்பான். இவரு ஸ்கெலோனி, நம்ம அர்ஜென்டினா நம்மளோட கோச். வெற்றி நிச்சயம், கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம், அவ்வளவுதான்.
ஓகே நண்பர்களே, மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. நடுவில் நானும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன், ஓகேங்களா? அதாவது மேட்ச் ஸ்டார்ட் ஆகி ஒரு 16 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸோ மேட்ச் வந்து அப்படியே நார்மலா போயிட்டு இருக்குது. மேட்சை தாண்டி உள்ள ரெஸ்லிங் தான் போயிட்டு இருக்குது. இவன் அவனை அடிக்கிறான், அவன் இவன் அடிக்கிறான், இவன் அவனை பார்த்து சிரிக்கிறான், அவன் அவனை பார்த்து மறைகிறான், இவதான் போயிட்டு இருக்குது. ஸோ ஆட்டம் சூடு பிடிக்க இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். டைம் ஆனோடனே மாசா இருக்குவாங்க. அதாவது என்ன ஆச்சுன்னா, இப்போ ஹைட்ரேஷன் பிரேக் விட்டுக்கிறாங்க. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா 0-0 இருக்கு. என்னன்னா எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்க. ரொம்ப லாங்ல இருக்குதா, ஒரு மாதிரி கண்ணுன்னா வலியுது. ஆல்ரெடி இவங்க பண்ற அந்த டெலிகாஸ்ட்ல வந்து திடீர்னு போயிடுது, காணாம போயிடுது, திடீர்னு ஏதோ ஸ்க்ரீன்லாம் வருது. அது மனசு கஷ்டமாகுது. மேட்சை பார்க்கறதுக்கு கண்ணு ரொம்ப கஷ்டப்படுது. அதனால தான் சைட்ல இந்த ஃபோன்ல வந்து மேட்சை வந்து போட்டு இப்படியே சைட்ல பார்க்கலான்னு ஒரு ஐடியா வந்துக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் கண்ணு வச்சா அந்த ஐடியாவுக்கு போயிடுவாங்க. ஸோ என்ன வேணா நடக்கலாம். அர்ஜென்டினா தான் வின் பண்ணும். என்னடா மைக் ஆஃப் பண்ணிட்டான் அவன். அவன் வந்து இங்கிலாந்து அட்டாக் வந்தாலே ஆன்னு கத்துறான். ஏன் கத்துறான்னு அவனுக்கும் தெரியாது. ஏன்னா அவனுக்கு அர்ஜென்டினா தோக்கணும். அதுதான் அவனோட மெயின் கான்செப்ட். யார் என்ன வேணாம்னு நினைக்கலாம், மெஸ்ஸி தான். அர்ஜென்டினா தான். மேட்ச் ஃபுல்லாவே ஃபயரா போகுதுங்க. அச்சிக்கிறானுங்க, அச்சிங் சாவறானுங்க. ஸோ நல்லா தான் இருக்கும். அதாவது ஒரு பெரிய கலவரமே நடந்துச்சுங்க. இப்போ எங்க அண்ணன் மெஸ்ஸி ஒரு பெரட்டினாப்புல எங்க அண்ணனை பெரட்டினாங்க. அப்படியே ஆமா போடு, ஐயோ ஐயோ. இந்த பெரட்டுக்கு தான் வந்து அச்சின்னு சண்டைன்னு பாருங்க என்ன கலவரம் நடக்குது அப்பா. ஸோ இந்த 8ஆம் நம்பர் ஆண்டர்சன் தான் ரொம்ப பண்றாப்புல. அவரால் தான் எல்லா கலவரமும் நடக்க ஸ்டார்ட் ஆச்சு. மேட்ச் பார்க்க வந்த இடத்துல நமக்கு வந்து லேஸு சிப்ஸும் ஜூஸும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடுச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 0-0. இங்கே ஃபுட்பாலை விட அடி, சண்டை, குத்து, கலாட்டா தான் போயிட்டு இருக்குது. இப்படி எட்டி பாடுறா, வேறு முட்டாய் ஜாலியாக சாப்பிட்னு அப்படியே ஜாலியாக இருக்கிறாரு. அப்படியே உங்களும் இந்த மாதிரி வேணும்னா வீட்டாண்ட போய் கடையில் போய் வாங்கி சாப்பிடுங்க, சரிங்களா? மேட்ச்னா ஒரு கோல் இங்கிலாந்து அடிச்சு லீட்ல இருந்தானுங்க. அதுக்கப்புறம் என்சோ பெர்னாண்டஸ் ஒரு டைட்டான கோல் வச்சாங்க. அச்சதுக்கப்புறம் செலிப்ரேஷன் எல்லாமே நீங்களே பார்த்துருவீங்க, அந்த மாதிரியான கோல். ஸோ 1-1 போயிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல 4 நிமிஷத்துல மேட்ச் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆடட் டைமு, பெனால்டி எல்லாமே பார்க்கலாம். டைட்டான கேமுங்க, தரமான கேமு. இது யாருன்னா பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க உங்க லைஃப்ல ஒரு நல்ல பார்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அருமையான கோலுங்க. அர்ஜென்டினா 2 இங்கிலாந்து 1 தரமான கோலு. அதாவது அண்ணன் போட்ட கிராஸ்ல தலைய வச்ச ஒரு எட்டி முடி போச்சு. மஜாவான கோல், அருமையான கோலுங்க. அதாவது அர்ஜென்டினா 2 இங்கிலாந்து 1. அருமையான ஹெட்டருங்க, அருமையான ஹெட்டர். மார்டினஸ் போட்ட மெஸ்ஸி போட மார்டினஸ் அடிக்க அருமையான கோலுங்க. அத போல காட்டுப்பா, அருமையான கோலுங்க. அவ்வளவுதான் ஃபைனல்ஸ். லட்சுமி அம்மாள், அதாவது கடவுள் பிள்ளைக்கும் கடவுளுக்கும் மேட்ச் வரும். ஸோ மேட்ச் முடிகிற நிலைமைக்கு வந்துச்சு. 2-1 அர்ஜென்டினா. லாஸ்ட் நிமிஷம் ஒரு மாதிரி டைட்டா போச்சு. சரியான மேட்சுங்க, பயங்கரமான கம்பேக்கு. அதாவது ஒரு கோல் வாங்கிட்டு இங்கிலாந்து மாதிரி ஒரு டாப் டீம் மேல வந்து 2 கோல் திருப்பதுன்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். 2 போன்ல எடுக்கிறாப்புல. அவரோட கிரியேட்டிவிட்டியை வந்து இது எங்களால காட்ட முடியல. ஸோ ஃபுட்பால் வந்து ஒரு பயங்கரமான ஸ்போர்ட்டு. அது இந்தியாவில் வந்து நிறைய வந்து எல்லாருமே அந்த ஃபாரினர்ஸ் மேட்ச் பார்த்தனால அதாவது கடவுள் பிள்ளைக்கும் கடவுளுக்கும் ஃபைனல்ஸ். அருமையான ஆட்டாங்க, சரியான கம்பேக். 2-1 ஃபைனல்ஸ்.
மெஸ்ஸி தாங்க. அதான் நான் சொன்னல, அர்ஜென்டினா தான் ஃபைனல்ஸ். ஸ்பெயின் வெர்சஸ் அர்ஜென்டினா தரமான மேட்ச் கம்மிங். எல்லாரும் கதையும் கோவிந்தா டாட்டா பாய் இங்கிலாந்து. ஸோ இட்ஸ் கம்மிங் ஹோம், அதாவது இப்போ இங்கிலாந்து கோயிங் ஹோம். அருமையான ஆட்டம். என்ன இங்கிலாந்து ஜெயிக்கும்னு சொன்ன கேமராமேன் வீடியோ தின்றுருக்காரு. ஏன்னா சொல்ல விரும்புறீங்களா? வாழ்த்துக்கள். அதாவது வேர்ல்டு கப்ல எந்த டீம் வேணா ஆடலாம், ஆனா தலை மட்டும்தான், நம்ம ஆள் மட்டும்தான். அங்க பாடுறா என் தலை, நான் பாடுறேன். நண்பர்களே, அதாவது வின் பண்ணிட்டோம். செம்ம மேட்ச். மெஸ்ஸி அடிச்சாரு. மெஸ்ஸி அசிஸ்ட் பண்ணாரு. மச்சான் கூட 10 நிமிஷத்துல தான் சேஞ்ச் ஆகும். மச்சான் ஐயோ, அதாவது நான் என்னோட கான்செப்ட் என்னன்னா, அப்படி சொன்னா ஜெயிச்சிடணும். ஆனா அர்ஜென்டினா ஜெயிக்கும் தெரியும், ஆனா அது ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சேன். அவ்வளவுதான். இப்போ வந்து ஜெயிக்க நான் சொல்லியே. ஃபைனல் ஸ்பெயினா அர்ஜென்டினாவா? அர்ஜென்டினா. மலைகளா டீ போகுது. அதாவது வின்னு தான் 2-1. இதுக்கப்புறம் இப்போ வந்து யார் யார் புலம்ப போறீங்க சத்தியமா தெரியல. புலம்புறது புலம்பினே இருங்க. 82 மூட்டான்டா நம்மள உள்ள வச்சு. ஐயோ, வண்டி சாவி ஊர் தானே ஆகுது. வண்டி சாவியா? என்கிட்ட இல்லையா வண்டி சாவி? சொல்லு போல். அப்படியே வா, வெளியே எத்து இதெல்லாம். மேசி பாட்டா அர்ஜென்டினா அர்ஜென்டினா அர்ஜென்டினா. ஃபாக் நல்லா இருக்குது. வாத்தல ஓ, திருப்பி சாமி கிட்ட வேண்டியா? இல்ல, அதாவது இதே மாதிரி ஃபைனல்ஸும் இங்க நடக்கும். உங்களுக்கு வில்லிங் இருந்தா நீங்க வந்து மேட்சை பார்க்கலாம். போய் பாரு, போய் வேண்டு, சாமியை வேண்டு. ஐயோ சாமி, அர்ஜென்டினா ஃபைனல்ஸ் தோத்தணும்னு வேண்டும்ல இப்போ. அப்படி இல்ல, ஸ்பெயின் ஜெயிக்கணும்னு வேண்டுவேன். அப்பா இப்பதானே அர்ஜென்டினா ஜெயிக்கணும்னு சொன்னேன். இல்ல வேணா அப்படி வேணும். தோக்கணும்னு யாரும் தோக்கணும்னு நெகட்டிவா வேண்ட மாட்டேன். அப்பா, இதுதான் வந்து ஸ்கிரீனிங்கோட எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆரம்பம் வந்து ஒரு மாதிரி காண்டா தான் இருந்தது. என்னப்பா நீ ஒரு வீடியோ எடுத்துனுக்கிறியா? ஆமா. ஆரம்பத்துல வந்து எனக்கு ஒரு மாதிரி காண்டா தான் இருந்தது. எதனாலனா, அவங்க ஸ்டார்டிங் அந்த என்ட்ரி வரதெல்லாம் வந்து நடுவில் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வந்து அது அப்படி கொலாப்ஸ் ஆகி டென்ஷன் ஆயிடுச்சு. வீட்லயே பார்த்துடலாம் அந்த மாதிரி தோணுச்சு. அப்புறம் அங்கே இருந்த வைப்பு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஏன் நல்லா இருந்துச்சுன்னா, நம்ம தனியாக பார்த்தா கூட சம்டைம்ஸ் தூக்கம் வந்துடும். மேட்ச் நல்லா. ஆமா. ஆனா மேட்ச் நல்லா போனாலும் சரி, நல்லா போனாலும் சரி, அந்த வைப் அப்படி கத்தி நம்ம டக்குனு தூங்கினா கூட அப்படின்னா ஏன்ச்சிடலாம். அந்த மாதிரி இருக்கும். ஓவராலா பார்த்தா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு வந்து எங்களுக்கு ஜூஸ், சிப்ஸ் எல்லாம் நல்லதா குத்துருக்கலாம். இருந்தாலும் கோக்கு குத்துட்டாங்க. அப்புறம் சிப்ஸ் வந்து நல்லா இல்ல. அது சிப்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா குத்துருக்கலாம். அது தனிப்பட்ட விருப்பம், அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன் வந்து. அது உங்களுக்கும் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே இப்படி போற வரல எதனா தின்னுட்டு போறோமா இல்ல எப்படி பார்க்கலாம். ஏதாச்சும் நல்ல கடையா இருந்தா சாப்பிடலாம், இல்லைன்னா வேணும். டீ ஏதாவது 10 ஸ்டார் கடையில மட்டும் தான் சாப்பிடுவார் இவரு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் மேட்ச்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க நிறைய அந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. அதுலேயே போடுவாங்க ஸ்க்ரீனிங் போவாங்க. கண்டிப்பா போகலாம், கண்டிப்பா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஏன்னா நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால சொல்றோம். உண்மையா நல்லா இருந்துச்சு. ஃபைனல்ஸ்க்கு நாங்க போறோம். ஆமா, ஃபைனல்ஸ் போவோம், கண்டிப்பா போறோம். அதாவது கடவுள் பிள்ளைக்கும் கடவுளுக்கும் மேட்ச் நல்லா இருக்கும் நம்புறோம். அந்த ப்ரெடிக்ஷன்ல ஸ்பெயின் வின்னு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. ஸ்பெயின் தானே வின்னு. இப்பதான் அர்ஜென்டினா வின். அர்ஜென்டினா ஸ்பெயின் வின். அர்ஜென்டினா ஒரு கோல் அடிக்கும், அப்புறம் ஸ்பெயின் ஒரு கோல் அடிப்பாங்க. திருப்பி அர்ஜென்டினா ஒரு கோல் வச்சு ஈக்குவலைஸ் பண்ணி மேட்ச் வந்து ஜெயிச்சு வந்து அர்ஜென்டினா ஒரு கோல் அடிக்குமா, ஸ்பெயின் ஒரு கோல் அடிக்குமா, திருப்பி அர்ஜென்டினா ஒரு கோல் அடிச்சு ஈக்குவல் பண்ணுமா? தற்கூரி வந்து 2-1டா. கப் வந்து லமின் யமால். அர்ஜென்டினா வின் பண்ணிட்டு கப் வந்து லமின் யமால் எடுத்துட்டு போவார். டேக் தட் ஃபுட்பால் நாலேஜ் உள்ள ஃப்ரெண்ட். ஸோ அதாங்க ஓவரால் ஸ்க்ரீனிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவன்லாம் ஃபுட்பால் பார்க்கலாம் வேணா கேளுங்க, தாராளமாக போகலாம். ஸோ எங்களுக்கு வந்து நம்ம அண்ணன் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்ததுனால எங்களுக்கு அதை கம்மி அமௌண்ட்டாக வந்தது. நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அமௌண்ட் மாறும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். பட் தரமான ஒரு மெமரிஸ். ஸோ அர்ஜென்டினா வின் பண்ணதை வந்து ஒரு காஃபி குடிச்சு செலிப்ரேட் பண்ணலான்னு வரும். கிடையாது.
அப்படிலாம் இல்லை, காப்பி குடிக்கணும் போல இருந்துச்சு வந்துட்டோம். ஏர்லி மார்னிங் ஆயிடுச்சு, அதான் காப்பி குடி. ஏர்லி மார்னிங் காப்பி குடிச்சாதான் எல்லாமே க்ளீன் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணோன்னு சொன்னாப்புல. ஸோ அதனால் வந்திருக்கோம். பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. அடுத்த விலாகில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். டாட்டா பாய். என்னடா இருக்குதா?